இந்த உலகத்திலே புத்தியை பெற்றுக் கொள்ளலாம், அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஞானத்தை பெற வேண்டுமையானால் தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். தேவனுடைய ஞானத்தை கொண்டவர்கள் தான் தேவனை அறிகிறவர்களாக இருக்க முடியும், தியானிக்கிறவர்களாக இருக்க முடியும். பிரியமான தேவனுடைய உறவுகளே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசு ராஜா உங்களோடு இணைந்து இருப்பாராக. நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஞானம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், புத்தி தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அறிவு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே புத்தியை பெற்றுக் கொள்ளலாம், அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஞானத்தை பெற வேண்டுமையானால் தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். தேவனுடைய ஞானத்தை கொண்டவர்கள் தான் தேவனை அறிகிறவர்களாக இருக்க முடியும், தேவனை தியானிக்கிறவர்களாக இருக்க முடியும், தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுகிறவர்களாக இருக்க முடியும். அவர்தான் எல்லாம் என்று வாழ்கிறவர்கள் தான் தேவ ஞானத்தினால் நிறைந்தவர்கள். இன்றைக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள் யாருக்கு என்று சொன்னார், இந்த வசனம் கர்த்தர் என்று துவங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் துவங்குகிறவராக இருப்பாரையானால், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனை முன்னிட்டு செய்வோமையானால் அதற்குரிய ஞானத்தை, அறிவை, புத்தியை தேவன் தருவார். அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருப்பார். இந்த ஆண்டு நீங்கள் உயர்வீர்களாக என்று வாழ்த்துகிறேன். God bless you.